நம்முடைய சுயத்தை உடைப்பதற்கு தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விடுவோமானால் நமக்குள் இருக்கிற ஆவி பலப்பட்டு நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடுவோம். அல்லேலூயா. நம்முடைய சுயத்தை அழிக்க வேண்டும், சுயத்தை உடைக்க வேண்டும். யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு விதை, அந்த விதையை நம்ம வைத்து கையிலேயே வச்சிருப்போமானால், பத்திரமா ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிருப்போமானால் அது எத்தனை வருஷமானாலும் அது தனித்து தான் இருக்கும். ஆனால் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து அது என்ன செய்யணுமா? சாகணுமா? மண்ணுக்குள் புதைக்கப்பட்டால் போதும். புதைக்கப்பட்ட உடனே அதனுடைய அவுட்டர் செல், இந்த கடினமான பகுதி உடைக்கப்படுகிறது. அது உடைக்கிறதுக்கு சில நாள் எடுக்கும். அந்த மண்ணுக்குள் ஏற்படுகிற அழுத்தம், பிரஷர்ஸ், அடுத்து அங்கு ஏற்படுகிற சீதோஷ்ண நிலை, அந்த உஷ்ணம், அந்த இறுக்கம், இதெல்லாம் சேர்ந்து அந்த கோதுமை மணியை, அந்த விதையினுடைய வெளிப்படையாக இருக்கிற அந்த அவுட்டர் செல்ல அது உடைக்கிறது. அது உடைக்கப்பட்ட உடனே அந்த விதைக்குள் இருக்கிற ஜீவன் அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எந்த விதை தன்னை உடைப்பதற்கு ஒப்பு கொடுத்ததோ அது தன்னிலிருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விதைகளை முளைப்பிக்கிறது. ஆமென். அநேகருக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது. அதுபோலதான் நம்மளும் நம்முடைய சுயத்தை உடைப்பதற்கு தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விடுவோமானால் நமக்குள் இருக்கிற ஆவி பலப்பட்டு நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடுவோம். அல்லேலூயா.